கரெக்டாக 2022 நவம்பர். அப்போ வந்து நான் வந்து கேன்வா கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஒரு சார் டிஜிட்டல் நிமிஷன் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சேலஞ்சு கொடுத்தார். எங்கள் எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இன்டர்னலாக எங்கள் குரூப்புக்குள்ளே மட்டும் 21 days எவ்ரி டே வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் எல்லாமே ரொம்ப எந்துவாக அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டோம். அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு அந்த வீடியோ வந்து நாங்கள் 2-3 நாளைக்கு போஸ்ட் பண்ணுறோம். அவர் வந்து கண்டினியூஸாக 21 days போஸ்ட் பண்ணுங்கிறாரு. இப்போ நானும் அந்த சேலஞ்சில் இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு 5 நாள் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். 5ஆவது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு போஸ்ட்டே பண்ண முடியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கப் ஆகிட்டேன். எனக்கு வந்து கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியல, எப்படி அதை பண்ணணும்னு தெரியல. அப்புறம் வந்து நான் என்னாச்சு, 4-5 நாளுக்கு அப்புறம் நான் வந்து போஸ்டிங் பண்ணுறது நிறுத்திட்டேன். அப்புறம் அவர் 2 நாள் கழித்து வெயிட் பண்ணார். 3ஆவது நாள் வந்து மெசேஜ் போட்டார், ஏன் நீ பண்ணல அப்படின்னதுக்கு. அதுக்கு நான் பதிலே போடலை. நான் பதில் வந்து அவர் கண்டினியூஸாக அப்பப்போ கேட்குறாரு. நான் ஒரு வாரத்துக்கு அவருக்கு நான் பதிலும் போடலை. இந்த சேலஞ்ச் போயிட்டே இருக்குது. அப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days மேலே நான் எடுத்துக்கிட்டு நான் சார் வந்து மெசேஜ் போட்டேன். சார், நான் ரொம்ப ரொம்ப சாரிங்க சார். நான் வந்து உங்களோட சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சேலஞ்ச் பண்ணாதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய அப்பாலஜைஸ். அடுத்தது வந்து சாரிங்க சார், நான் இன்னுமே வந்து 21 days சேலஞ்சை வந்து நான் எடுக்கலை, என்னால் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து 365 days சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் வந்து வாயடைச்சு போயிட்டார். இது என்ன 21 days முடியாதுன்னு சொல்லுது, இது எப்படி 365 days எடுக்க போகுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நான் வந்து தீர்க்கமாக முடிவு எடுக்கிறேன். நம்ம வந்து 21 days அவர் சொல்லி கேட்கல, ஆனால் எனக்கே நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக 365 days வீடியோ சேலஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக December 25 இன்றைக்கி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் வந்து இந்த சேலஞ்சு எடுத்துருக்கேன். போன வருஷம் சேலஞ்ச் எடுத்திருந்தேன். ஸோ அந்த சேலஞ்ச் வந்து நேற்று December 24 முடிஞ்சுது. செக் பண்ணுறவங்க நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோ 365 days நான் போஸ்ட் பண்ணேன். இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், நீண்ட நாள் ஃப்ரெண்டு. அவர் வந்து ரொம்ப வெல்விஷர். எனக்கு கிட்டத்தட்ட 25 years தெரியும். அவர் பேர் தேவசேனா. அவர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, காலங்காத்தால் நீ உன்னோட வீடியோ போஸ்ட் பண்ணுற, கிட்டத்தட்ட 3 மணி 3:30க்கெலாம் நீ போஸ்ட் பண்ணிடுற, இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க, இவ்வளோ டெய்லி நீ போடுற, உனக்கு எது வந்து இது தூண்டுச்சு, எதனால இது உன்னால் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அவருமே மெசேஜ் வந்து வீடியோ காத்தால் எனக்கு போட்டிருந்தார். எனக்கு ஒரே குஷியாக இருந்தது. அப்போ நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு நான் வந்து அந்த டைம் எடுத்து அவருக்கு நான் பதில் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு 21 நாள் சேலஞ்ச் இருந்தது, அதை வந்து என்னால் பண்ண முடியல, ஒரு ஸ்ட்ரக்கப் ஆகிருந்தேன். அதனால் நான் வந்து ஒரு 365 days சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணினேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவர் கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் அவர் கேட்டார், இது எடுத்தனால உனக்கு என்ன பிரயோஜனம், அதனால் உனக்கு என்ன நல்லது நடந்துச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், இந்த சேலஞ்ச் எடுக்கிறனால எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. இப்போது நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா, மாத்திரை சாப்பிட்டா சிலது வலியெல்லாம் போனாலும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நான் வந்து இந்த சேலஞ்சை எடுத்துட்டு எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருந்துச்சு. அது சைடு எஃபெக்ட் வந்து ஒன்றும் இல்லை, பல விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து வாழ்க்கையில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் பல விஷயங்கள், பல நேரங்கள் நான் வந்து வெற்றியாளராக இல்லாததுக்கும், சில விஷயங்களை வெற்றி வந்து தள்ளி போனதுக்கும் காரணம் வந்து நம்ம எதையுமே கன்சிஸ்டண்ட்டாக தொடர் முயற்சி செய்யாதனால தான். இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது பல பலன் அளிச்சுது எனக்கு. ஒன்று வந்து எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது, நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. என்னால் ஒரு நேரமாக எந்திரிக்க முடியும், அன்னன்னைக்கு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். டெய்லி வீடியோ போடனால என்னோடய தமிழ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து கிரகிச்சுக்கும் விஷயம் வந்து பெட்டராக இருக்குது. ஒரு தடுமாற்றம் வந்து இல்லாமல் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ வந்து எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் கண்டினியூஸாக பேச முடியுது. ஸோ என்னோடய பேச்சு ஆற்றல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவருக்கு சொல்ல எனக்கே நான் வந்து அந்த விஷயத்த சொல்ல எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்தது.
கன்சிஸ்டன்சி வந்தது. அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பல புது புது விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. அந்த புது புது விஷயங்கள் பண்ணும்போதும் நம்ம முதல்ல எப்படின்னா, ஓகே நம்மளே ஆரம்பிப்போம். ஆனா நான் கொஞ்ச நாள்ல நிறுத்திருவோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சில விஷயங்கள சொல்லிட்டு இருப்பேன். இப்ப அந்த மாரியான விஷயங்கள்லாம் சொல்றதில்ல. எனக்கு வந்து எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் நம்ம கண்டிப்பா முடிச்சுருவோம். நம்ம தெளிவா பண்ணுவோம். அப்படிங்கிற விஷயமும் எனக்கு வந்தது. ஸோ பல விஷயங்கள் இந்த நாள் கத்துக்கிட்டேன். நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த டிசம்பர் 25த் அன்னைக்கு என்னோட 365 டேஸ் சேலஞ்ச முடிச்சுட்டு தான் நான் உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். நேத்தோட முடிஞ்சிருச்சு. அது இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெரி கிறிஸ்மஸ். ஓகே நான் வந்து 365 டேஸ் சேலஞ்ச முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த 365 டேஸ் சேலஞ்ச் இன்னையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வாழ்த்துக்களை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஓகேயா? தேங்க்யூ.